ராகுனுடைய மௌனத்தை நேர்மையற்ற மௌனம், கள்ள மௌனம்னு நான் சொல்லுவேன். யோகியமற்ற மௌனம், நேர்மையற்ற மௌனம். உண்மையை சொல்லிடாதீங்கன்னு நான் சொல்லலை. சொல்லுங்க, உறக்க சொல்லுங்க, வெளியே போயிட்டு சொல்லுங்க. இந்த சின்மிசம் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் அழிச்சாட்டியம், உரிமை குரல் அல்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சரி, அதிக ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு வாக்கு வங்கி நிரூபிக்கிற கட்டாயமா இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. விஜய்க்கு தான் அது இருக்கு. தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்ற அந்த அளவுக்குலாம் இன்னைக்கு எந்த கட்சியும் இல்லையாங்கிற அளவுக்கு விஜய் போன்ற ஒரு பிரபலம் வந்த பிறகு இன்னும் அந்த கருத்து அதிகமாயிருக்கு. ஏன்னா அவர் யார் ஓட்டை பறிப்பார்னு தெரியாது. திமுக ஓட் பேங்க்ல இருந்து அவர் ஓட்டுகளை கைப்பற்றுவார், அதிமுக ஓட் பேங்க்ல இருந்து போகும். மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். காங்கிரஸ் உடைய விவகாரம் இது ஒரு பக்கம் இப்படி போனாலும் இன்ன வரைக்கும் பேசினது என்ன, திமுக கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனா காங்கிரஸ் சமீப காலமா பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், நடக்கிற அந்த முறை இப்போ முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரா பெரியசாமி அவர்கள் இந்த கூட்டணி ஆட்சி விவகாரத்துல? இல்ல, ரெண்டு தரப்புலையுமே முற்றுப்புள்ளி வைக்கிற அதிகாரமோ புள்ளி வைத்து கோலத்தை தொடங்குகிற அதிகாரமோ யாருக்குமே இல்லை. இது வரைக்கும் பேசப்பட்ட அந்த நபர்களை வச்சு நான் சொல்றேன். மாணிக் தாகூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ சில வார்த்தைகளின் அடிப்படையில் ஜோதிமணியோ அவரவர் கருத்துக்களை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. மதிக்க தகுந்த தனிநபர்கள், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். கூட்டணியை பற்றி பேசுகிற அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் அதிகாரம் படைத்த தலைவர்களும் அல்ல. இன்னொன்று சொல்லட்டுமா, செல்வ பிறந்தைக்கே அந்த அதிகாரம் கிடையாது. அவர் தன்னுடைய எதிர்பார்ப்பை எங்கள் கட்சி தலைமை இப்படி சொல்லுன்னு அறிவாலயத்துக்குள்ள போய் சொல்லணும், நாம் இதை கேட்கணும்னு ராகுல் கிட்ட போய் தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கு தான் அதிகாரம் இருக்கு. தவிர பிரஸ் மீட்டை கூட்டி 100 தொகுதி கொடுத்தா நாங்கள் கூட்டில் நீடிப்போம், இல்லாட்டி நீடிக்க மாட்டோம்னு சொல்றது அரசியல் நாகரிகம் அல்ல. அந்த அதிகாரம் படைத்தவரும் அல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் எவராக இருந்தாலும். தலைவருக்கே அதுதான் சூழல்ங்கிற போது இந்த என்ன சொல்றது, திருச்சி வேலுச்சாமி மதிக்க தகுந்த நபர், எனக்கு நண்பர், அதெல்லாம் வேற. அவர் காங்கிரஸ் கட்சியில் ஒரு உறுப்பினர் மட்டும்தான். அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் கூட்டணியை முடிவு செய்கிற நபரோ அதிகாரமோ அவருக்கு கிடையாது. மாணிக் தாகூருக்கு இது பொருந்தும், ஜோதிமணிக்கு இது பொருந்தும், பிரவீன் சக்கரவர்த்திக்கு இது ரொம்ப பொருந்தும். நான் விஜயிடம் போனேன், அரசியல் பேசாமல் வேற என்ன பேசியிருக்க போறேன் ஒரு இடத்த சொல்றது, அப்புறம் அரசியல் பேசல நண்பராக பார்க்க போறேங்கிறது, அதை ஊடகங்கள் அதை பெருசுபடுத்தி காங்கிரஸ் தலைவர் சந்திப்பு பரபரப்புன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் கூட்டணியோடு தொடர்புபடுத்தப்படுவே அல்ல. கிறிஸ்டோடங்கருக்கு உண்டா இந்த தாராளமா இருக்கு. சொல்றாரு, அதைத்தான் சொல்ல வந்தேன். அவரும் கூட திருநெல்வேலி கூட்டத்துல பேசுறதை யாருமே ரசிக்கல. காங்கிரஸ்காரங்களே மேல சொல்லி காமிச்சாங்க. பொதுக்கூட்டத்தில் இதை சொல்லியிருக்க கூடாது. அறிவாலயத்துக்கு போனார்ல 5 பேருக்குள்ள அமைச்ச பிறகு அந்த அறிவாலயத்துல எங்களுக்கு 150 தொகுதி வேணும், இந்த இடம் நீங்க 90+ நில்லுங்கன்னு சொல்ற உரிமை காங்கிரஸ்க்கு இருக்கு, சோடங்கருக்கு இருக்கு. ஆனா திருநெல்வேலியில பொதுக்கூட்டம் மேடையில் ஏறி பேசுகிறது அரசியல் நாகரிகம் அல்ல, கூட்டணி தர்மம் அல்ல. இப்போ வரைக்கும் அவர் பேசுறாரு, எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும். அவருக்கு தாராளமா கேட்கலாம். ஏன் காங்கிரஸ் கேட்க கூடாதா? காங்கிரஸ் கூட்டணியில் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கிற உரிமை காங்கிரஸ்க்கு இருக்கான்னா 100% இருக்கு. எங்க பேசணும், யார் பேசணும் இருக்கு. சோடங்கிறதா அதை சொல்லணும். எங்களுக்கு அந்த ஆசை இருக்கு, உரிமை இருக்கு. நாங்கள் திமுக தலைவரை, கூட்டணி கட்சியினுடைய தலைவரை போய் பார்க்குற போது நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லலாம். ராகுல் காந்திக்கும் நாங்கள் வலியுறுத்துவோம்னு சொல்லலாம். ஏன்னா கடைசியா 1000 பேசட்டும், பேச போறது ஸ்டாலினும் ராகுலும் தான். அதுக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க, அது வேற. இந்த 2 பேர் தான் கடைசியா சைன் போடுவாங்க. அதனாலதான் இவங்களுக்கு எல்லாம் யாரும் பெருசா நம்ம காது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற செய்திகள் இல்லாதனால இது பரபரப்பாக்கப்படுதே தவிர இதை பேசுகிற முடிவெடுக்கிற அதிகாரம் ஒருத்தருக்கும் கிடையாது. ஆனா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல அப்படின்ன உடனே கொந்தளித்து விட்டது காங்கிரஸ். இதை கொந்தளிச்சிச்சுன்னு நீங்க உங்க பார்வை பார்க்கலாம். ஒரு ட்விட்டு போட்டாங்க, நாளைக்கு இதை பிஜேபிக்கு எதிரான விமர்சனத்துக்கான ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டான்னு சோடங்கருடைய சில வார்த்தைகளை அந்த ட்விட்டை எடுத்து படிச்சீங்கன்னா புரியும். மாணிக் தாகூர் போன்றவர்கள் இது ஒரு ஜனநாயக பொங்கல்னு வேலுச்சாமி வச்சுட்டாரே பொங்கலே, அப்போ அவர் தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறாருன்னு சில பேர் காங்கிரஸ்ல விமர்சிக்கிறாங்க. நான் நிஜமான காங்கிரஸ்காரன், காங்கிரஸுடைய உரிமைக்காக குரல் எடுக்கிறேன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பபுள் மாதிரி தான். இதுக்கு முக்கியத்துவம் தர்றதுல அர்த்தமே இல்லை. அதே தான் நான் திரும்ப கேட்கிறேன். தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் நடக்குது. நமக்கு வர வேண்டிய மத்தியிலேருந்து உள்ள பிரச்சனைகள், நிதியிலேருந்து எவ்வளவோ இருக்கு. எதுக்குமே இந்த மாதிரி ட்விட்டு காங்கிரஸ் தரப்புலேருந்து விரைவா வந்த மாதிரி தெரியல. செஞ்சதை மட்டும் சொல்லல, ராகுனுடைய மௌனத்தை நேர்மையற்ற மௌனம், கள்ள மௌனம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய வலதுகரம்னு வர்ணிக்கப்படுகிற நிஜமும் அதுல இருக்கு. அவர் தரவுகளை வச்சு 2-3 பிரஸ் மீட் நடத்தினார்ல, எப்படி எல்லாம் வாக்கு திருட்டு நடக்குதுன்னு. அதுல பெரும் பங்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கும் இருக்கு. ஏன்னா அவர் அந்த விங்கிலேயே வேலை செய்யறார், தலைவரா இருக்கிறார்னு நினைக்கிறேன். தனக்கு வலதுகரம் என்று இந்த நாட்டில் பல பேருக்கு
புரிந்து கொள்கிற அளவுக்கு நெருக்கத்தை காமிக்கிற ஒருத்தர் இப்படி தமிழ்நாட்டு அரசியலில் உட்காந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கவனத்துக்கு போகாமையா இருக்கும்? இவ்வளவு மௌனம் காக்கலாமா? அப்ப ராகுல் மனசுல என்ன இருக்கு? இதுவும் சில்மிஷன் தான். அதிகாரம் படைத்த நபர் ராகுல் தான், அன்அபிஷியலா. கார்கேன்னு சும்மா சொல்லலாம், சோனியாவும் ராகுல் தான் முடிவு பண்ண போறாங்க. அப்ப இவ்வளவு நடந்து அவருடைய மௌனம் இருக்குல்ல, யோகியமற்ற மௌனம், நேர்மையற்ற மௌனம், இது அவருக்கும் நல்லதல்ல, அந்த கட்சிக்கும் நல்லதல்ல. ஒருவேளை கூட்டணி தொடர்ந்தால் இந்த கூட்டணிக்கும் நல்லதல்ல. விஜய் மௌனமா இருக்கிறாரு அப்படின்னா இந்த கள்ள மௌனத்தின் பின்னணி யாருன்னு கேட்டீங்க. அப்ப ராகுலுக்கும் கேளுங்க, அவருடைய கள்ள மௌனத்தின் பின்னணி யார்? ஆமா, ஏன்னு தானே கேட்கிறோம். யாரா இருப்பாங்க? தெரியலையே, ராகுல் தான். அந்த நேரம் தான் சொல்லுவேன். காங்கிரஸ்க்கு நேரம் சரியில்லை. ஏன் அவங்க திமுகலேயே அடிமை சாசனம் எழுதியா கொடுத்துருக்காங்க இந்த அணியில் நீடிக்கணும்னு? இல்ல, திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விட்டு உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை விட எத்தனையோ விஷயங்கள் நீங்க மோசமா இருக்கீங்கன்னு அப்பதான் விமர்சிக்கணுமே தவிர, உங்களுடைய கொள்கை எதிரியான பிஜேபியினுடைய அடையாளமாக திகழ்கிற ஒரு மாநிலத்தை ஒப்பிட்டு தோழமை தொடர்கிறதுன்னு சொல்கிற இந்த அரசை ஒப்பிட்டு இதை டவுன்கிரேட் பண்றது தப்புன்னு சொல்லுவேன் நான். உண்மையை சொல்லிடாதீங்கன்னு நான் சொல்லலை. சொல்லுங்க, உறக்க சொல்லுங்க, வெளியே போயிட்டு சொல்லுங்க. இப்படிப்பட்ட திமுகவோட ஏன் நீங்க என்ன கூட்டணி வச்சிருக்கீங்க? ராகுல் இப்படி எல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி விட்டு பேச விடுறாரோ, குரங்கு தன் குட்டியை விட்டு ஆழம் பார்க்கறதுன்னு ஒரு சொலவடை இருக்குல்ல, ஓமையை அப்படியே எடுத்துக்க வேண்டாம். ஆழம் பார்க்குற ஒரு விஷயத்த ராகுல் பண்றாருன்னா எதுக்கு ஆழம் பார்க்கணும்? ஏற்கனவே நீங்க பார்த்த ஆழம் தான். திமுகவோட கூட்டணி வைக்க எங்களுக்கு இனிமேல் விருப்பம் இல்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. சிலதை சொல்லலாம், சிலதை சொல்ல முடியாது. கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் சொல்ற உரிமை காங்கிரஸ்க்கு 100% இருக்கு. வெளியே போயிட்டு திமுகவை கிளின்னு கிழிச்சு தொங்க விடுங்கிறேன் நான். தோழமை தொடர்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த சில்மிசம் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் அழிச்சாட்டியம், உரிமை குரல் அல்ல. அப்ப இப்ப நம்ம வருவோம் ஐ பெரியசாமி அவர்கள் பேசுறது திமுக தரப்புல இருந்து. அவருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஐபி சொல்லிட்டாருன்னு ராகுல் நாளைக்கு ஸ்டாலின் ராகுலும் சந்திக்கிறாங்க டெல்லியில. நான் ஒரு 3 மந்திரியாவது கொடுத்துடலான்னு தான் பார்த்தேன். ஆனா அண்ணன் ஐபி சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சியெல்லாம் சரி வராதுன்னு. அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸ்டாலின் முடிவு எடுக்கிறது ஸ்டாலின் தான், அதிகாரம் கட்சி தலைவருக்கு தான், ஐபிக்கு அல்ல. ஆனா இப்படி சலசலப்பு ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவ்வளவு பெரிய ஒரு விவகாரத்தை ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவோ அனுமதியோ இல்லாம அவர் சொல்லுவாரா? திமுக ஐபி பேசிட்டாரு, நாளைக்கு நேரு கூப்பிட்டு இல்லப்பா கொடுத்தாலும் கொடுக்கலாம், நாளைக்கு அவர் நேரு ஒரு கருத்து சொல்றது நல்லதல்ல. கட்சி கட்டுப்பாட்டை மீறின செயல்னு சொல்ல மாட்டேன். தேர்தலை கை கட்டிய தூரத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கருத்துக்கள் பொது வழியில் விவாதிக்கப்படுவது திமுக கூட்டணிக்கு நல்லதல்ல. இப்போ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த, நீங்க இந்த கேள்வி ஆரம்பிக்கும் போது கேட்டிய உறுதியான கூட்டணி என்று சொல்லப்பட்ட திமுக கூட்டணி ஒரு தடவை அது வரும்போதெல்லாம் நான் பல மாசம் முன்னாடி சொல்லுவேன், இன்று வரை அப்படின்னு வார்த்தையை நான் ஒரு கேவியட் மாதிரி டிஸ்கிளைமர் மாதிரி போட்டுக்கிட்டே வருவேன். ஏன்னா அரசியல் இது, என்ன வேணாலும் நாளைக்கு நடக்கும். இன்னைக்கு சொல்ல முடியுமா நம்மளால? இல்லைங்க காங்கிரஸ் அதெல்லாம் மீறி இருந்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மீறிக்கிட்டு போகலாம், காங்கிரஸ் தலையெழுத்து அதுவாகவும் இருக்கலாம். இல்லை நல்ல நேரம் இன்னிலேருந்து ஆரம்பிச்சுட்டான் அங்கே போய் 75 தொகுதியை வாங்கி ஒரு 40 எம்எல்ஏ ஜெயிக்கலாம். ஜனநாயகம் இது, மக்கள்கிட்ட தான் இருக்கு முடிவு, என்ன வேணாலும் நடக்கலாம். இன்று வரை உறுதிமிக்க கூட்டணிங்கிற இந்த இன்று வரைங்கிற வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி இன்று வரை உறுதியா இருக்கிற கூட்டணியில காங்கிரஸ்காரங்க தான் சில விஷயங்களை பொதுவெளியில பேசுறாங்கன்னா நீங்கள் அமைச்சர்களை பேச வைக்கிறதும் தப்பு தான், பேச விடுவதும் தவறு தான். உரிமை ஒரு உணர்வுள்ள திமுக காரனா தான் ஐபி சொல்லியிருக்கிறார். ஆனா அண்ணனை விட்டுருங்கண்ணே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்டாலின் நேரம் கூப்பிட்டு பேசிருக்கணும் தான் நான். இல்ல அவர் ஆழம் பாக்குறாருன்னு வச்சுக்கலாமா? பெரியசாமி அவர்களை பேச விட்டு ஆழம் அவர் சொன்ன கருத்து என்ன? கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுல சரி வராது. இது வரைக்கும் அப்படி கொடுத்தா 52 கதை எழுதுறாங்க. 52 எல்லாம் அந்த அரசியல் வேற. அந்த கால 67 இருந்தா பொதுவாகவே நம்ம ஜனரஞ்சக அரசியலா பேச ஆரம்பிக்கிறோம். சமகால அரசியல்னா திராவிட இயக்கங்கள் ஆள தொடங்கின விஷயத்துல இருந்தா யாருகிட்ட நீங்க ஆட்சியில பங்கு நீதி கட்சிக்கிட்டியா? திராவிட இயக்கத்தில் ஒன்றான திமுக ஆட்சியில பங்கு கேட்கறீங்க. அப்ப இந்த திமுக வரலாறு ஆட்சி வரலாறு தொடங்கின 67 இருந்தா நீங்க பேச முடியும். 52 47 என்னோட சரிமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா அதுக்கு பேர் வரலாறு கிடையாது. அப்ப இருந்த காலகட்டம் வேற, அப்ப இருந்த ஜியாகிரபிக்கலாவே வேறங்க. 4 ஸ்டேட் ஒன்னா இருந்துச்சுங்க. நீங்க கூட்டணியில கொடுத்துதான் ஆகணும். அங்கே ஒருத்தர் ஆக்கணும், தெலுங்குல ஒருத்தர் ஆக்கணும், மைசூர்ல ஒருத்தர் ஆக்கணும்லாம் இருந்த காலகட்டம் வேற. 67 இருந்து என்ன நடந்துச்சு? முதல் விஷப்பரீட்சை அல்லது தைரியமான துணிச்சலாக எடுத்த முடியும் 80ல. ஆளுக்கு சரி பாதி நிப்போன்னு கலைஞர் இந்திராவை கூட்டிட்டு வந்தார். மக்கள் ஏத்துக்கல. அந்த ஒரு பாடத்தை தான் எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் பலவீனத்தை மறைமுகமாக ஒப்புக்கொள்கிற மாதிரி இருக்கு. வெளியே சொல்லலாம். இப்ப கூட ஒருவேளை ஸ்டாலின் முடிவுக்கு வந்துடான்னு வச்சுப்போம், ஒரு 3 கொடுத்துருவோம்ப்பா, இவ்வளவு ஆசைப்படுறாங்க. 2006 நமக்கு அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க நினைச்சிருந்தா வாங்கியிருக்க முடியும், நம்மளும் கொடுத்துருக்கலாம். ஏதோ தலைவர் அப்போ சமாளிச்சிட்டாரு, நம்ம கொடுத்துடலான்னு ஒரு முடிவு வந்தா கூட வெளியே ஒப்புக்கொள்வது திமுக கூட்டணிக்கு நல்லதில்லைன்னு தான் நான் ஒரு பத்திரிகையாளரை நான் சொல்லுவேன். தேர்தல் முடிவு வரட்டும், நான் கொடுக்குறேன்னு சொல்லலாம். என்ன செய்யறா, எப்படி சமாளிக்கிறான்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்லாமல் இருப்பதுதான் திமுகவுக்கு நல்லதுங்கிறீங்க. அண்ணா திமுகவுக்கு நல்லது. அன்புமணி நான் அன்புமணியை விமர்சிச்ச மாதிரி ஒரு கருத்து சொன்னேன். ஒருவேளை அன்புமணி அந்த உத்தரவாதத்தை எடப்பாடி கிட்ட வாங்கி இருந்திருக்கலாம்.
எடப்பாடி என்ன சொல்லிக்கலாம், இல்லை டாக்டர் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, முன்னாடியே சொல்ல வேண்டாம், நான் 2 மந்திரி தர்றேன், ஒன்று நான் சொல்கிற துறை, ஒன்று நீங்கள் விரும்புகிற துறை அப்படின்னு கூட பேசியிருக்கலாம். நமக்கு தெரியாது இல்லை, வெளியே சொல்ல எந்த தலைவர் முன்னாடி சொல்ல மாட்டாங்க. ஆட்சியை பிடிக்க நினைக்கிற தலைவர் விஜய் சொல்லலாம் உங்களுக்கு 10 மந்திரி கொடுக்க தயார்னு. ஏன்னா வளருகிற கட்சி, எப்படியாவது வளர்ந்து ஆகணும், ஆட்சி பிடிக்கிற வேட்கை அவருக்கு இருக்கலாம். நிர்வாகத்தில் அமர்ந்திருந்தவங்களுக்கு தான் அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் தெரியும். ஸ்டாலினும் எடப்பாடியும் எனக்கு தெரிந்து ஒருபோதும் அந்த வார்த்தையை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள், ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நீங்க இந்த 1980 சொன்னீங்கல்ல, MP சுப்பிரமணியம் காங்கிரஸ்ல இருந்தாரு, இவங்க கலைஞர் பாதிக்கு பாதின்னு போட்டது ஃபெயிலியர் அப்படின்னீங்க. ஆனா இன்னொரு தரப்புல இப்படி கூட பேசப்படுது, அதாவது எம்ஜிஆர் அந்த நேரத்துல நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கேட்டாரு, அது செல்லுபடியாச்சு, அதனால அதிமுக ஜெயிச்சிச்சு, ஸோ அப்போ இது ஃபெயிலியர் ஆச்சுங்கிறதுனால திரும்பவும் இதை செய்யக்கூடாதா என்ன அப்படின்னு காங்கிரஸ் காலம் அந்த இடத்துல போய் தள்ளி. இப்போ 2006 அப்படி ஒரு வாய்ப்பு காலம் கொடுத்துச்சு. கலைஞர் வேற சில அரசியல் கணக்கு சாணக்கியத்தனத்தை காமிச்சு அதை தவிர்த்துட்டார். ஒருவேளை காங்கிரஸ்க்கு 2-3 மந்திரி அன்னைக்கு கொடுத்துருந்தாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கேட்ட சபாநாயகர் பதவியை கொடுத்துருந்தாருன்னா, அப்போ ராமதாஸ் அமைச்சர்கள் இடம்பெறணும்னு விரும்பல. பாமகனுடைய ஆதரவும் அப்போ குரூஷியல். ஆளா கொண்டு போய் லெட்டர் கொடுத்தாரு கவர்னர்கிட்ட, கோபத்தோட போய் கொடுத்தாரு. ஏன்னா ஸ்பீக்கர் பதவி கொடுக்கலன்ற கோபத்துல நிபந்தனையற்ற ஆதரவு போய் லெட்டர் கொடுத்தாரு. அதுவே கன்னத்தில் அரைந்த மாதிரி தான், திமுகவின் கன்னத்தில் அரைந்த மாதிரி. கலைஞர்கிட்ட போய் இந்த லெட்டர் கொடுக்காம கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தாரு ராமதாஸ். கோபத்தை அப்படி காமிச்சார். அன்னைக்கு கலைஞர் மட்டும் அந்த அமைச்சரவையில் காங்கிரஸ்க்கு இடம் கொடுத்திருந்தாருன்னா அது ஒரு முதல் உதாரணமா மாறி இருக்குமா, முன் உதாரணமா இப்ப மாறி இருக்குமா? ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை தான், முன்னாடியே சொல்றதுல பயம் இருக்குன்னு சொல்றேன். ஆட்சியை பிடிக்க நிற்கிற கட்சிகளுக்கு அந்த பயம் இருக்கு. ஆனா இப்படி இது ஒரு தலைவர்களுக்கிடையே பேசுறது, இந்த மாதிரி சலசலப்பு பிரச்சனைகள் வரும்போது கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து பயணிப்பாங்களா? நாளைக்கு ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கை குலுக்கிப்பாங்க, கீழே கேடர் மனசுல வச்சிருப்பாங்கல்ல, இது ரெண்டுக்குமே நல்லது இருக்காதுல்ல. அது கிள்ளி விட்டு போறதுல ஒரு எஃபெக்ட் இருக்கு, ஒரு கத்தி வச்சு கீறி விடுறதுல ஒரு எஃபெக்ட் இருக்கு, ஒரு அழுத்துறாங்கிறதுல ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்கு. இப்போ பேசப்பட்ட விமர்சனங்களை ஒரு கீறல் வரைக்கும் நீங்கள் நிறுத்திக்கிட்டா உங்கள் 2 பேருக்கும் நல்லது, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். அழுத்தி குத்திட்டு அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்ன அடிப்பான் அவன் அடிப்பு இதெல்லாம் சகஜன்னு வடிவேல் மாதிரி சொன்னீங்கன்னா எடுபடாது. காயம் ஆழமாக போச்சுன்னா மருந்து போட்டு ஆடுறதுக்கான கால இடைவெளி குறைவு. 2 கட்சியும் அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் திமுகவை விட்டு காங்கிரஸ் போனதுன்னா யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? 2 பேருக்கும் நஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே என்ன இங்கே கெஞ்சி 25 கூட போனால் 30 கொடுப்பாங்க. இந்த 30க்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட விஜய் 75 தரேங்கிறாரு. கேரளாவில் வேற 1-2% ஓட்டு வச்சிருக்கிறாரு. அங்கே ஆட்சியை பிடிச்சிடலாம், பாண்டிச்சேரியிலையும் பிடிச்சிடலான்னு ஏதோ ஒரு ஆசையில் போய் அது நடந்துட்டா அது பலமாக இருக்கலாம். ஆனால் அது சில பேர் சொல்கிற நிஜம் மாதிரி நாட் ப்ரூவ்டு அன்டெஸ்டட். ஆனால் ஒரு பெர்செப்ஷன் இருக்குது, டபுள் டிஜிட்டில் ஓட்டு வாங்கிடுவாங்க. சரி, அதிக ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு வாக்கு வங்கி நிரூபிக்கிற கட்டாயமாக இன்னைக்கு காங்கிரஸுக்கு இருக்குது. விஜய்க்கு தான் அது இருக்குது. எதிர்கால அரசியலுக்கு இதுதான் அடித்தளம். விஜய்க்கு எனக்கு 17% இருக்குது, நான் பார்த்தீங்களா 27% வந்துட்டேன், ஆனால் பாரு கூட்டணி பலத்தால் 32 வாங்கிட்டு திமுக ஆட்சி அமைச்சிடுச்சு அப்படின்னு விஜய்க்கு தான் அந்த அடிப்படை ஆதாரம் தேவையே தவிர, ரிட்டன் அந்த டாக்குமெண்ட் தேவையே தவிர, தேர்தல் ஆணையம் கொடுக்க போகிற அந்த பத்திரம் காங்கிரஸுக்கு தேவையா? டெஸ்ட் பண்ணி பார்க்குற காலமா? 100 வருஷத்தை தாண்டின கட்சிக்கு வாக்கு வங்கி நிரூபிக்கிற அவசியம் இருக்கா? அதிகாரத்தில் நம்ம இருந்தால் தான் நம்ம 4 தான் செய்ய முடியும். இல்லை இங்கேயே கேட்டு பார்ப்போம், இப்போ இல்லைங்கிறாரு, நாளைக்கு ஒரு நெருக்கடி வரட்டும், 110 ஜெயிக்கும் திமுக, நம்ம ஒரு 15 ஜெயிச்சோம்னா நம்ம கெஞ்சவே வேண்டியது இல்லையே. எப்போ வர்றீங்க, இல்லை நான் வரட்டுமா தானே ஸ்டாலின் ஃபோன் போடுவார், நீங்கள் ஏன் போய் கெஞ்சணும்? காலம் தீர்மானிக்கட்டும், நம்ம கட்சியை வளர்ப்போன்னு அந்த வைராக்கியம் தான் காங்கிரஸ் இருக்கணுமே தவிர, இது ஒரு தப்பாக போகுமோன்னு ஒரு பயம் காங்கிரஸ்காரர்களுக்கே இருக்குது, பாதி பேருக்கு. சில பேர் பேசுகிறத வச்சு அந்த உணர்வே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை பேசுகிற இடம் தான் தவறுன்னு நம்ம சொல்கிறோமே தவிர. கிரீஸோட இங்கே சத்தியமூர்த்தி போல உட்காந்துட்டு கூட்டணியை பற்றி ஆலோசனை பண்ண இது வரைக்கும் 3 கூட்டம் நடத்திட்டார். மாணிக் தாகூரும் திருச்சி வேலுச்சாமி இன்னும் சிலரும் பலரும் போய் அங்கே தான் போய் சொல்லணுமே தவிர உறக்க குரல் கொடுக்கணும். திமுகவோடு நம்ம போகவே கூடாது, வெளியில் கீழே போய் பாருங்க, கெட்ட பேர் அப்படி இருக்கு, தாராளமாக சொல்லணும், உள்ளே போய் தான் சொல்லணும்னு சொல்கிறேன். இல்லை திமுகவுக்கு என்ன நஷ்டங்கிறீங்க இன்னொரு பக்கம்? ஏன்னா கடந்த தேர்தல் முடிவை எடுத்து வச்சு பாருங்களேன், 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, அதுவும் கடைசியாக நடந்த 4 ஆண்டுகள் ஆட்சி அடிமை ஆட்சின்னு ஸ்டாலின் 100 தடவை சொல்லிட்டார். கண்ணை வலிக்க போகிற ஊர்லாம் சொன்னார். தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்க, பிஜேபியில் நெடுஞ்சான் கடையாக விழுந்து விட்டார்கள்னு விமர்சிக்கப்பட்ட அந்த ஆட்சியினுடைய முடிவில் 66 இடங்கள் அதிமுக ஜெயிச்சது. ஒரு 40 தொகுதியில் 2 பேர் ஜெயிச்சது இடங்கள் எடுத்து பார்த்தா 5000 ஓட்டு கீழே தான் வித்தியாசம். அபாரமான வெற்றியெல்லாம் திமுக பெறலை. 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகும், ஸ்டாலினுடைய அந்த உழைப்புக்கு பிறகும் கூட, இவ்வளவு பெரிய கூட்டணி பலம் இருந்தும் கூட
திமுக ஜெயிச்ச தொகுதியில் 125 தான், பெரும்பான்மையோட 7 இடங்கள் தான் அதிகம். அப்போது அதையும் யோசிச்சு பார்த்தா எந்த ஒரு சின்ன கட்சி, வேல்முருகன் அன்னைக்கு அப்படி இப்படி சிலுமன போது கூட எதுக்கு ஸ்டாலின் கூப்பிட்டு வச்சு பார்த்தார்? ஒருவர் போகிறது நல்லது இல்லைங்கிற அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான். வேல்முருகனுக்கே பயம்னு நீங்கள் எடுத்துக்கலாம், எப்படின்னா எடுத்துக்கலாம், அதை ஒரு சாதுரியம் கூட நம்ம எடுத்துக்கலாம், டீசெண்டாக சொல்லுவோம். வேல்முருகனுக்கே அந்த சாதுரியத்தை காட்டினார்னா காங்கிரஸுக்கு ரொம்ப சாதுரியத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்குது. கிரவுண்ட் ரியாலிட்டி அதுதான். தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்கிற அந்த அளவுக்குலாம் இன்றைக்கி எந்த கட்சியும் இல்லையோங்கிற அளவுக்கு விஜய் போன்ற ஒரு பிரபலம் வந்த பிறகு இன்னும் அந்த கருத்து அதிகமாயிருக்கு. ஏன்னா அவர் யார் ஓட்டை பறிப்பார்னு தெரியாது. திமுகவின் ஓட் பேங்க்லேருந்து ஒரு ஓட்டுக்களை கைப்பற்றுவார், அதிமுக ஓட் பேங்க்லேருந்து போகும், காங்கிரஸ்லேருந்து போகும், சிறுத்தைகள்கிட்ட போகும். இது ஒரு மாயையாவே தெரிகிற போது இதுதான் நடக்கும்னு ஒரு முடிவெடுத்து துணிச்சலாக கருத்தை சொல்கிற இடத்தில் இன்னைக்கு திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. ஆனால் ஆர் ராசா எம்பி அவர்கள்ட்ட நான் பேசும்போது அவர் இப்போ என்ன குறிப்பிடுறாருன்னா, என்ன கேட்டால் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இதுதான் நான் சொல்லுவேங்கிறார். அப்போ இந்த சீனியர்களோட மனநிலையே காங்கிரஸ் இவ்வளோ பேசுது எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்களா? இருக்கலாம். நம்ம ஏன் தூக்கி சுமக்கணும்? அந்த 10 பேர், நீ மாணிக் தாக்கூர் இவ்வளோ பேசுகிறாரு, கொஞ்சம் விட்டுருந்தா 2 மந்திரியில் 1 மந்திரி கொஞ்சம் 2 நாள் போய் படுத்திருந்தாலே அவர் தோத்துருப்பார்ல, நம்ம அப்படி விட்டுருக்கலாமோ அப்படின்லாம் இன்றைக்கி யோசிக்கிறாங்களே. அப்படி தானே யோசிக்க தோணும். நன்றி கட்டத்தனமாக நடந்துக்கிறாரு. இன்றைக்கி ரிசல்ட் அப்படி தானே, கிட்டத்தட்ட விஜயபிரபா இருந்தாலும் இன்றைக்கி எம்பியாக இருந்திருக்கிற அளவுக்கு தானே போச்சு. அந்த இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்காக மாணிக் தாக்கூர் தகுதியற்றவர் நான் சொல்லலை, அந்த கட்சிக்கு ஒன்றுமே இல்லை நம்ம சொல்லலை. திமுகவினுடைய அந்த அதீத பங்களிப்பு இல்லை என்றால் 9 எம்பி காங்கிரஸுக்கே கிடைச்சிருக்குமா தமிழ்நாட்டில்? அதே தான் காங்கிரஸும் கேட்குற உரிமை இருக்குது. எங்களுடைய அந்த ஓட்டு வங்கி இல்லைன்னா, அவங்ககிட்ட பணம் இல்லாமல் வேணா இருந்திருக்கலாம், எங்களுடைய ஓட்டுகள் இல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் எப்படி அபரிமிதமாக 4 லட்சம் 3 லட்சம் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பீங்களா? காங்கிரஸும் கேட்க முடியும். அதனால் இதெல்லாம் ஏதோ தனிநபர் கோபதாபங்கள், உணர்ச்சிகளை வச்சு முடிவெடுக்கிற விஷயம் அல்ல கூட்டணிங்கிறது. ஆனால் இந்த மாணிக் தாக்கூர் விஷயத்தில் அருப்புக்கோட்டை அமைச்சரோட தொகுதியில் அவருக்கு ஓட்டே இல்லை. அந்த இடத்துல தோல்வி, அருப்புக்கோட்டையில தோல்வி. கூட்டம் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க தேமுதிக. திமுக உஷாராகணும். சரி, அப்போ நீங்க கிட்டத்தட்ட 2வது இடம் 3வது இடம் எம்பி ஆகிறார்ல, சரி குறைஞ்சபட்சம் அந்த கடைசி 5 வருஷம் எம்பி ஆகுதால நீங்க என்ன செஞ்சு இப்படி மக்களை இப்படி வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்குற உரிமை திமுக இருக்குல்ல. நடக்கிறது எம்பி தேர்தல், அதே கேண்டிடேட்டுக்கு ஓட்டு கேட்டு போறோம், அதே கை சின்னத்துக்கு கேட்குறோம். என்ன அருப்புக்கோட்டையில் இப்படி வச்சிருக்கேன்னு கேட்குற உரிமை தங்க தினசுக்கு இருக்கு, சாத்தூராருக்கு இருக்கு. அதுக்கு வெட்கப்பட வேண்டிய திமுக மட்டுமல்ல, முதல் நபர் மாணிக்கம் தாக்கூர் தான். நாம ஏன் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் கம்மியாக வாங்கணும்? இல்லை எம்பி ஃபண்ட் எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல டம்ப் பண்ணிட்டோமோ, அருப்புக்கோட்டையில் கொஞ்சம் கொடுத்துருக்கணுமோ அப்படின்னு அவரும் தான் யோசிக்கணும். அதை அதிமுகவில் இப்போ இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி ஆகிறதுக்கு முன்பே வேட்பாளர் தேர்வு நேர்காணல் நடத்துறாரு இபிஎஸ் அவர்கள். தப்பே இல்லையா? அது ஜெயலலிதா கூட்டணியை பற்றி பேச்சு கூட வந்திருக்காது. நேர்காணல் நடத்துவார். நேர்காணல்ங்கிற ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 லிஸ்ட்டு தயார் பண்ணிக்குவார். டேபிள் ஏ, டேபிள் பி, சின்னு. அது ஏ யார் கூட கூட்டணி அமைஞ்சாலும் இந்த 7 இருக்கிற தொகுதிகளை கொடுக்கவே மாட்டார். அதிமுக தனிச்சே நின்னாலும் ஜெயிக்கிற தொகுதிகள் அப்படின்னு அந்த 7 இருக்கும். சமுதாய ரீதியாக எது பலம் பலவீனம்னு கொஞ்சம் பார்த்து இது வந்தால் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற பட்டியல்னு பி. என்ன நடந்தாலும் சரி இந்த தொகுதியில் பூரா தள்ளி விட்டுருங்க அப்படிங்கிற பூரா சீல் வச்சிருப்பார் அவர். தேர்தலுடைய சூடே இன்னும் ஆரம்பிச்சிருக்காது. இதெல்லாம் கிரவுண்டில், வீட்டுக்குள்ளே, ரூமுக்குள்ளே, தனி அறைக்குள்ளே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வேட்பாளர் நேர்காணல்ங்கிற இது ஒன்றும் பெரிய ரொம்ப சீக்கிரம்லாம் நான் சொல்ல மாட்டேன். 234 தொகுதிக்கும் நேர்காணல் நடத்தினாலும் தப்பு இல்லை. ஜெயலலிதா பாணியை பின்பற்றுகிறாரா? அரசியல் கட்சியினுடைய பாணியை பின்பற்றுகிறார் அவர். ஒரு அரசியல் கட்சி இப்படிதான் இயங்கணும், அதன்படி தான் நடத்துறாரு. அப்போ பாஜக அந்த தொகுதி பங்கீடு விஷயத்துல எப்படி நடந்துக்குவாங்க? ஏற்கனவே பியூஷ் கோயல் பேசிட்டாரு. அதிமுக 2 இடங்களில் என்றால் பிஜேபி ஒரு இடத்துல நிற்கணும். 3இல் 1 பங்கை கேட்டு வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அப்படி கேட்டவர் அள்ளி கொடுத்துட மாட்டாரு. அவங்க குறைஞ்சது 50வது கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒரு ரஃபா சொல்கிறோம், நம்ம ஊட்டி அறைகளுக்குள்ளே நம்பரே கூட முடிவாயிருக்கலாம், சில விஷயங்கள் இழுபறியில் இருக்கலாம், தொடங்கப்பட்டிருக்கும் பேச்சு. நம்ம அப்படி கேட்டு வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டோமான்னு பிஜேபி முதல்ல நினைக்கணும். இல்லை அப்படி வாங்கி, இல்லை நாங்கள் தினகரனுக்கு கொடுக்குறோம், வந்தால் ஓபிஎஸ்க்கு கொடுக்குறோம், பாரிவேந்தர் ஏசிஎஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அதனால 50 கேட்குறோம்னு சொல்லலாம். அது அவங்களுக்குள்ள நடந்திருக்கும். அதாவது இபிஎஸ் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு. 150 தொகுதிக்கு குறையாம நம்ம நிற்கணுன்ற முடிவில் உறுதியா இருப்பார். எவ்வளவுதான் நெருக்கடி வந்தாலும் 150 குறைஞ்ச அதிமுக போட்டியிடுவது நல்லதல்ல. நிறைவாக இதுல டிடிவி தினகரன் அவர்களுடைய அந்த அரசியல், அதை எப்படி போகும் கூட்டணி, ஓபிஎஸ் உடைய அவர் அமித்ஷாவை போய் சந்திச்சதா ஒரு செய்தி இருக்கு. அவரும் கூட அதே அமலாக்கத்துறை வச்சு கூட அழுத்தம் கொடுத்திருக்கலாம், இல்லை சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கலாம். தினகரன் தன் பொசிஷனை போய் சொல்லிட்டு வந்திருக்கலாம். எங்க எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறத நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன்.
இப்போ நான் வர்றது உங்களுக்கு நல்லது இல்லை, ஏன் தொண்டனே ஏற்றுக்க மாட்டான்னு கூட உண்மையை கூட போய் சொல்லிட்டு வந்துடலாம்ல. ஏதோ போய் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வந்த மாதிரியே சில பேர் சொல்கிறாங்க. நான் அப்படி நினைக்கல. ஆப்ஷன் அவருக்கு இருக்குது. என்டிஏவும் ஒரு ஆப்ஷன் அது. திமுக அன்னைக்கு போகலாம், விஜய் கிட்ட போகலாம். எனக்கு தெரிஞ்சு தனியாக நிற்க மாட்டார்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிற அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஓபிஎஸும் தினகரனும் ஏதாவது ஒரு அணியில் செட்டில் ஆவாங்க. நன்றி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி. இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.